வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. போஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ அப், எத்தனை பேர் இங்கே இருக்க எல்லாரும் போஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ அப் பண்ணுறோம்? போஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ அப் எவ்வளோ ரெகுலராக பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, பேஷண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஒரு வேளை நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த மைண்ட் செட் இல்லைன்னா அசிஸ்டன்ஸை வச்சு பண்ணுவீங்க. பட் ஆனால் மேக் ஷுர் யூ ஃபாலோ அப் எவ்ரி பேஷண்ட். அதுவும் முக்கியமாக கஷ்டப்பட்டு டிஃபிகல்ட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ண பேஷண்ட் இருப்பாங்களே, இம்பேக்ஷனுக்கு போட்டு 1 மணி நேரம் கஷ்டப்படுத்திருப்போம், இல்லை ஒரு 2 மணி நேரம் மவுத் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க, ப்ரொசீஜர் பண்ணியிருப்போம். அந்த பேஷண்ட்ஸ்க்கு கிவ் அ கர்ட்டசி கால் நெக்ஸ்ட் டே. ஓகே, நான் எல்லாருக்கும் என் நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வேறு நம்பர் வாங்கிக்கலாமான்னு யோசிக்கிறேன். அப்படி எல்லாருக்கும் நம்பர் கொடுத்து எல்லாருமே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டால் கூட போகிறோம். ஹவ் ஆர் யூ டுடே அப்படின்னு போட்டனாலே போகிறோம். தட் அவங்க வந்துட்டு தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் சார் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ ரீகால் சிஸ்டம், கால் ஆர் டெக்ஸ்ட் இன் 24 to 48 hours. Happy patients bring referrals, word of mouth marketing will help. ஓகே, ஆனுவல் பேஷண்ட் ரிட்டன்ஷன், அது நமக்கு வந்துட்டு ஆக்சுவலாக நான் இந்த ஒரு டைமில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். அந்த தீபாவளி டைமில் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன். உட்காந்து பழைய பேஷண்ட்ஸ் லிஸ்ட் எடுத்து, அந்த மாதிரி டைமில் நாங்கள் ஃப்ரீயாக இருந்தால் பயமாயிரும், உடனே எல்லா லிஸ்ட்டையும் எடுத்து ஒர்க் பண்ணுவோம். அதை நம்ம ரெகுலராகவே ஒரு ப்ரோட்டோக்காலாக வச்சு பேஷண்ட் ரீகால் ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தோம்னா டப்புன்னு எனக்கு அந்த ஒரு 10 days நல்ல புஷ். அது லிஸ்ட்டு போட்டாங்க, ஒரு 18 வருஷம் லிஸ்ட்டு போட்டாங்க. லிஸ்ட்டு போட்டு அது எல்லாருமே கால் பண்ணி நீங்கள் வந்து போனீங்க, என்ன ஆச்சுங்க, பண்ணிட்டீங்களா, கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா? அதில் 2 பேர் நான் பண்ணிட்டேன், அங்கே பண்ணிட்டேன், நான் காலேஜில் பண்ணிட்டேன். ஓகே, பண்ணாதவங்க யார், அதெல்லாம் அடிச்சிருவோம், மிச்ச லிஸ்ட் எடுத்துவோம். அவங்கள வந்துட்டு என்னங்க எப்போங்க நீங்கள் வரீங்கன்னு கேட்டால் அப்போ ஃபாலோ அப் ஆரம்பிச்சு ஆக்சுவலாக ஒரு 1 weekல திரும்ப ஒரு நல்ல புஷ் வந்தது. அதில் எல்லாமே அந்த பேஷண்ட்ஸோட பழைய பேஷண்ட்ஸோட டர்ன் ஓவர் தான். அது வந்துட்டு வி ஷுட் டூ தட். அதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் வச்சு நம்ம ஃபாலோ பண்ணணும். பேஷண்ட் ரீகால், ப்ரிவென்டிவ் ரிமைண்டர்ஸ். இம்ப்ளான் போட்டிருக்கீங்க, ரிவ்யூ வந்துருங்க. நான் பேசிக்கிட்டு இப்படி கேட்பேன், சார் நீங்களே வந்துடுவீங்களா, நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்பேன். அது பேஷண்ட் வந்துட்டு நிறைய பேர் வந்து இல்லை சார் நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டு ரிமைண்ட் அப்படின்னு நோட் பண்ணி வைப்பேன். அது வந்துட்டு நார்மலாக வந்துட்டு டு ரிமைண்ட் நோட் பண்ணி வைப்பேன். அந்த டேட்டில் நோட் பண்ணி வச்சுருவேன். நான் 6 மாதம் கழிச்சு என்னைக்கு நான் கால் பண்ணணுமோ நான் ரிமைண்ட் பண்ணுவேன். இது யார்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன்னா கார்த்திகேயன் சார். மைக் இருக்கு. கார்த்திகேயன் சார், ஆம்வே கார்த்திகேயன் சார் தெரியுமா? இங்கே எல்லாருக்கும் தெரியுமா ஆம்வே கார்த்திகேயன் சார்? அவருக்கு வந்து மொலாரிஸில் ஃபினான்ஸ் பேனல் டிஸ்கஷனுக்கு வந்திருந்தார்ல சார். வந்து ஒரு முறை எனக்கு வந்துட்டு ஆம்வே ப்ராடக்ட்டுக்கு வந்தார். அப்போ நான் சொன்னேன், சார் நான் பிஸியாக இருக்கேன் சார். அவர் வந்த நேரம் நல்லா பிஸியாக இருந்தேன். அதனால அவரும் கொஞ்சம் இல்லைப்பாடி பிஸியாக இருக்கப்பன்னு சொல்லி கிளம்பி போயிட்டார். எப்போ திரும்ப அவனை மீட் பண்ணினார்? ஒரு 6 மாதம் கழிச்சு சார்னு. 6 மாதம் கழிச்சு கரெக்டாக வந்தார். அவர்கிட்ட தான் அது கற்றுக்கிட்டேன். ஆஹா, இது ரொம்ப நல்ல மெத்தடாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் இம்ப்ளிமெண்டிங். ஓகே, இது வந்து ரீகால் சிஸ்டம் அண்ட் ப்ரிவென்டிவ் ரிமைண்டர்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃப்ளூரைட் பற்றி வியாட டாக்ல அந்த ரெகுலராக கால் பண்ணி ப்ரிவென்டிவாக ஃப்ளூரைட் கொடுக்கறதுனால ஹவு மச் மணி வி மேக்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்களே கிருத்தியா மேம். இட் ஆல் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ பேஷண்ட் வந்த உடனே எம்பத்தட்டிக்காக நம்ம இருந்து, சிம்பத்தி வேண்டாம், எம்பத்தி இருக்கணும். எம்பத்தி இருந்து சிம்பிள் வேர்ட்ஸில் நம்ம அவங்ககிட்ட அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நல்லா கேட்டுட்டு சிம்பிள் வேர்ட்ஸில் நம்ம அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணிவிட்டு கிளியராக ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் போட்டு தேவையான நெசசரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுத்துருப்போம். கிளியர் பிளான் நம்ம போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு ஃபாலோ பண்ணோம்னா இது வந்து மோர் தென் 5 star ட்ரீட்மெண்ட். இதை நம்ம பண்ணாலே வி கிவ் 5 star ட்ரீட்மெண்ட் டு த பேஷண்ட். 5 ஸ்டாருக்கு பே பண்ணுவாங்க. அதே காஃபியை வந்து நம்ம டீ கடையில் போய் குடித்தோம்னா 15 ரூபா 20 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 5 ஸ்டாரில் 250 ரூபாய்க்கு கொடுத்தா நம்ம கேட்கறது இல்லைல்ல. அங்கே வந்து ஏன்ப்பா குறைப்பா 5 ரூபா குறைப்பான்னு நம்ம சொல்கிறது இல்லை. ஏன்னா அது 5 ஸ்டார். அந்த 5 ஸ்டார் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இது ஒரு ஸ்டெப்பையுமே நம்ம மெட்டிகுலஸாக ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். இது வந்துட்டு கொஞ்சம் ஆடடாக சொல்லணும், கொஞ்சம் அவுட் ஆஃப் த வே போயிட்டு வரேன். திருப்பி சிஸ்டம்ஸ் இன் பிளேஸ் இருந்தால் ப்ரிடிக்டபிள் ஒர்க் ஃப்ளோஸ், இட் ரெடியூசஸ் ஸ்ட்ரெஸ். ஓகே, இதெல்லாம் லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் காம்போசிட் ஃபில்லிங், லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் இம்பாக்ஷன். ஒரு லிஸ்ட்டு போட்டு உங்கள் அசிஸ்டன்ட்டை கொடுத்துருங்க. அவங்ககிட்ட நான் இம்பாக்ஷன் பண்ண போகிறேன்னா அதெல்லாம் எடுத்து கொடுத்துடணும். அப்பப்போ ஒன்று ஒன்றா ஓடிட்டே இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதுக்கு நம்ம சொல்லணும். இல்லைன்னா ஒரு வேளை நான் 3 பாண்டிங் ஏஜென்ட் வச்சுருக்கேன். சில நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க எந்த பாண்டிங் ஏஜென்ட்டை கேட்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து சில நேரம் வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா அது அவங்க ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வந்து ரெடியாக வச்சுருவாங்க. பட்டி இம்ப்ரெஷன் எடுக்க போகிறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கும்ல, வெளியே எடுத்துகிட்டு வந்து ரெடியாக வச்சுருப்பாங்க. கொஞ்சம் பிளான்டாக நம்ம பண்ணோம்னாலே சிஸ்டம்ஸ் இருந்தாலே ஸ்ட்ரெஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். டெலிகேஷன், டாக்டர் will handle only high value work, team handles the routine work. சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளால பெரிய வேலை பண்ண முடியாது. நம்ம ப்ரொடக்டிவ் டைம் குறைஞ்சு போயிடும். ஸோ சின்ன சின்ன வேலையெல்லாம் இஃப்லாம் யாராவது ஆள் வைக்காமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆள் போடுங்க. உங்கள் கிளினிக்கில் ஆள் இல்லாமல் இருந்தாங்கன்னா ஒரு ஆள் போடுங்க. சில நேரம் நானும் இல்லாமல் இருந்திருக்கேன், இப்பயும் நடக்குது. பட் ஆனால் ஒரு ஆள் இருந்தாலே உங்கள் லோடு குறைஞ்சிரும். 2 பேர் 3 பேர் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு பே பண்ணுற மணி நமக்கு இன்டெரக்டாக வரும்.
கண்டிப்பாக வில் மேக் மணி, பெட்டர் மணி அவுட் ஆஃப் தட். ஸோ டெலிகேஷன் கண்டிப்பாக முக்கியம். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட் இன் டெக்னாலஜி தட் இம்ப்ரூவ்ஸ் அவுட்கம்ஸ். நீங்கள் வந்து பெரிடான்டிஸ்ட்ங்கிறதுக்காக மட்டும் லேசர் வாங்க வேண்டியதில்லை. நீங்கள் வந்து பெரிடான்டிஸ்ட்ங்கிறதுக்காக இம்ப்ளான்ட் கிட் வாங்க வேண்டியதில்லை. உங்களுக்கு என்ன பேஷண்ட்ஸ் வர்றாங்க, என்ன கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் கேட்குறாங்க, அதில் நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்து பண்ணணும். அது வந்துட்டு என்னோட ஸ்பெஷாலிட்டி, நான் சிபிசிடி தான் வச்சுருந்தேன்னா, நான் ஓரல் மெடிசன் ரேடியாலஜிஸ்ட்டு, சிபிசிடி வச்சுருந்தேன்னா ஐ வுட் ஹவ் நாட் மேட் குட் மணி அவுட் ஆஃப் சிபிசிடி. அவ்வளோ சிபிசிடி நான் பண்ணல, எனக்கு அது கம்மியாக தேவைப்படுது. ஸோ அப்போ நான் அதை பண்ண மாட்டேன். எனக்கு அதுக்கு பார்க்க தெரியும், ரிப்போர்ட்டிங் பண்ண தெரியும், ஒரு சிபிசிடி மிஷின் லோனில் போட்டு வாங்கிட முடியும். பட் ஆனால் அது எனக்கு தேவையா, என்னோட ப்ராக்டிஸ்க்கு தேவையான்னு பார்க்காம நான் அதை பண்ண மாட்டேன். ஓகே. அப்புறம் வந்து டீம் ட்ரைனிங் வந்துட்டு ஸ்கில்டு டீம் இருந்தால் ஸ்மூத் ப்ராக்டிஸ். டீமை வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். போயிடுவாங்க, ட்ரெயின் ஆவாங்க, போயிடுவாங்க, திரும்ப தான் ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் ஆகிடுவாங்க, போயிடுவாங்க, ட்ரெயின். நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இட் கேனாட் ஹேப்பன். நீங்கள் ஒரு கிளினிக்கில் ஒர்க் பண்ணீங்களா, இன்னும் ஒர்க் பண்ணுறீங்களா? இல்லை. See, that's going to happen. அது வந்து default nature. Whoever is working under you will not stay with you, they will move. we should have a system to replace them. On job training னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணார் பவதீப் சார். இப்போ ஒருத்தவங்க புதுசாக போக போகிறாங்கன்னா, புதுசாக வரவங்களை கூப்பிட்டு வச்சு, நீ ஒரு வாரம் சொல்லிக் கொடு, நான் உனக்கு சம்பளம் கொடுத்துறேன். நீ எப்போ வர முடியுமோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து சொல்லிக் கொடு, அவங்க கற்றுக்கிட்டோம். நான் சொல்லிக் கொடுக்கறத விட அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக புரியும். அவங்க லெவலில் அவங்க பேசுவாங்க. சார் இது கேட்பார், இந்த பச்சை குச்சி எடுத்து கொடுத்து முடிஞ்சு போச்சு. தட் ஒர்க்ஸ் பெட்டர். நீங்கள் வந்து அதை உட்காந்து நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவீங்கன்னா கூட நிறைய டைம் ஒர்க் ஆகாது. ஸோ அது வந்து ஆன் ஜாப் ட்ரைனிங் பண்ண முடியும்னா இட் ஒர்க்ஸ் வெரி வெல். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, கிளினிக்கல் எக்ஸலன்ஸ் ப்ளஸ் கம்யூனிகேஷன் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கிளினிக்கல் எக்ஸலன்ஸ் ப்ளஸ் கம்யூனிகேஷன் ப்ளஸ் மாடர்ன் சர்வீசஸ் கொடுக்க ஆரம்பித்தோம்னா ஹை ட்ரஸ்ட், ஹை அக்செப்டன்ஸ், ஹை க்ரோத். ஸோ மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டை நம்ம என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுங்கிறத நம்ம யோசிச்சு தான் ஆகணும். ஓகே, உங்கள் பிராண்டை வந்து உங்கள் கிளினிக்கை வந்து பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் ஆகணும். இருக்க காம்படிஷனில் பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் ஆகணும். பிராண்ட்னா கன்சிஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே வந்து அதான் எஸ்ஓபி. பிராண்ட்னா தான் எஸ்ஓபி இருக்கும். வந்தால் நீங்கள் வந்துட்டு ஒரு ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட் பண்ண, அதாவது க்ளோஸ் டு பல்ப் இருக்குது அப்படின்னா, பல்ப் வந்து இன்வால்வ் ஆகலை, சுற்றி கிளியர் பண்ண முடியுது, சுற்றி பெரிஃபரல் மார்ஜின் கிடச்சிருச்சுன்னா அங்கே ரெஸ்ட்ரேஷன் தான் பண்ணுவாங்க. அதான் ப்ரோட்டோகால். அந்த பேஷண்ட்டுக்கு பைப்பிங் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருப்பாங்க, பல்போட க்ளோஸ்னஸ் பார்க்க. அப்படின்னு நான் சில சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் வச்சு நான் ஒரு கன்சிஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஷண்ட் கொடுப்பேன். பேஷண்ட் உள்ளே வந்தால் உட்கார வைப்போம், க்ரீட் பண்ணுவோம். ரொம்ப கோமா அந்த பேஷண்ட்டாக தண்ணி கொடுப்போம். ரொம்ப சில பேஷண்ட் வந்து ரொம்ப கடுப்பில் இருப்பாங்க, ஃபெயிலியர் ஆகிருக்கும், கடுப்பில் ஆகிறவங்கள தனியாக கூட்டு போயிடுவோம் இன்னொரு ரூமுக்கு. இது மாதிரி வி ஹாவ் சில ப்ரோட்டோகால்ஸ். அது வந்து கண்டிப்பாக நம்ம வந்துட்டு கன்சிஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது தான் வி பில்ட் அஸ் அ பிராண்ட். மல்டி டிசிப்ளினரி கொலாபரேஷன்ஸ், பார்ட்னர்ஷிப்ஸ், இம்ப்ரூவ் கேர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. ப்ளீஸ் இன்வால்வ். ரோப்பிங், நிறைய டென்டிஸ்ட் இருக்கிறாங்க, நிறைய நம்ம மக்கள் இருக்காங்க. அவங்கள யார் யார் தேவையோ உள்ளே கூட்டிகிட்டு, யார் உங்களுக்கு செட் ஆகிறாங்களோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா பண்ணலாம். டிஜிட்டல் டயக்னோஸ்டிக்ஸ் இப்போலாம் எல்லாமே பேஷண்ட்டுக்கெலாம் வந்துட்டு ஓபிஜி எடுத்தால், ஐஓபி எடுத்தால் அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க. தே ஃபீல் மோர் வேல்யூபிள். நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸ்ரே வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா தே ஆர் வெரி வேல்யூபிள். நான் வந்து ஃபோல்டர்ஸ் வச்சு ஒரு பேஷண்டோட டேட்டா வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டு வச்சுருப்பேன். அந்த பேஷண்ட் வந்தாங்கன்னா ஓப்பன் பண்ணால் அது அவனோட ஃபோட்டோ, அவங்களோட ஓபிஜி எல்லாமே அதுக்குள்ளே வர மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். ஏதோ ஒரு சிஸ்டம், ஒரு டிஜிட்டலாக இருக்கணும். ஏன்னா ஐ மீன் ஸ்கேன் பண்ணுறது, இங்கிலீஷ் லைனில் காமிக்கிறது, ப்ரீ ட்ரீட்மெண்ட், போஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் காமிக்கிறது, முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே இருக்குன்னு காமிக்கிறது. திஸ் ஆல் வில் ஒர்க். திஸ் பேஷண்ட் வந்துட்டு கண்ணில் பார்க்கும்போது நம்புவாங்க. தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ ஃபாஸ்டர் அண்ட் மோர் அக்யூரேட் டயக்னோசிஸ், மினிமலி இன்வேசிவ் ஏரா இப்போ. ஓகே, நோ மோர் கட்டிங் சங்க்ஸ், பெருசாக கட் பண்ணி பெரிய ஃபுல் மவுத் க்ரௌன் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் போட்டு ஃபுல் மவுத் க்ரௌன் வந்துட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஃபுல் மவுத் க்ரௌன் போடுறது வந்து ஆக்சுவலாக நம்ம நல்லது பண்ணலை. ஓகே, ஸோ காசும் கம்மியாக தான் சம்பாதிப்போம். இஃப் யூ டூ வேறு ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா வில் மேக் மோர் மணி. மினிமலி இன்வெஸ்ட் வேற, பேஷண்ட்ஸ் வாட் மினிமல் பெயின், குயிக் ஹீலிங், அது நம்ம மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும். அதை தான் நம்ம ப்ரமோட் பண்ணணும். ஓகே, வாட் ஆல் கேன் ஹெல்ப் இன் ப்ரொவிஷன் ஆஃப் தீஸ் சர்வீசஸ்? பேஷண்ட் எஜுகேஷன் ரெவல்யூஷன், அவேர்னஸ் டிரைவ்ஸ் டிமாண்ட். அவேர்னஸ் கிரியேட் பண்ணி தான் யார் பண்ணுவா? நான் தான் பண்ணணும். என் கிளினிக்கு, என் பேஷண்ட்ஸுக்கு நான் தான் பண்ணணும். எனக்கு இல்லைனாலும் நான் பண்ணுற அவேர்னஸில் இன்னும் 4 டென்டிஸ்ட்டுக்கு போவாங்களே. உட்காந்து வீடியோ இருக்கிற வேலையில் வீடியோ எடுத்து வீடியோ போடுறது என்ன அவசியம்? ஆனால் நான் பண்ணி தான் ஆகணும். பண்ணாதான் இன்னொருத்த பண்ணுவேன் நான் உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் டூயிங் இட் அண்ட் மை செல்ஃப். உங்களால் என்ன முடியுமோ, எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ வாய்ஸ் ஓவர் கொடுங்க, இல்லை உங்கள் கிளினிக்கில் இருக்க அசிஸ்டன்ட் வச்சு பண்ண வைங்க.
இல்லை சின்ன சின்ன வீடியோஸ் கிராஃபிக்ஸ் கிரியேட் பண்ணுங்க, ஹவெவர் யூ வாண்ட், வாட் எவர் வே யூ வாண்ட், சம்திங் யூ ஹவ் டு டூ. இல்லாட்டினா யூ கேனாட் கிரியேட். அந்த அவேர்னஸ் இல்லைன்னா அவங்க டிமாண்ட் வராது, டிமாண்ட் இல்லைன்னா அவங்ககிட்ட வரமாட்டாங்க. Patients remember how you made them feel. Already நான் அதை பற்றி சொல்லியிருந்தேன். Upgrade clinically, communicate empathetically, definitely will grow in practices. Preventive subscription model, இது ஒர்க் ஆகுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது பண்ண முடியுமான்னு. ஒரு ஆனுவல் பிளான் பேஷண்ட்ஸ்க்கு போட முடியுமா அப்படின்ட்டு ஒரு கார்டு. இந்த நெட்வே பாபுன்னு ஒருத்தர் இருக்கிறான், பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவான், கிரெடிட் கார்டு மாதிரி மிஷின் ஒன்று வச்சிருக்கான், அது கொடுத்துருவான். நம்ம பேஷண்ட் டேட்டா பேஸ் பார்த்து அவங்க பிரிண்ட் பண்ணி இதை கொண்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் பூரா அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ ஆனுவல் செக்அப், ஸ்கேலிங் ஃப்ரீ, அதுக்கு ஒரு சார்ஜ். அப்படி போட்டு ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டில். ஆனால் இதை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்க கண்டிப்பாக. திஸ் இஸ் ஒன் குட் ஆப்ஷன். சரி, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். டுடேஸ் இன்ஃபார்ம்டு பேஷண்ட், they have good Google knowledge, they have high expectations. Options create trust. Okay, patients feel respected. நீங்க ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது நீங்களா பண்றதை விட இதெல்லாம் சொல்லும்போது they feel respected. You stand out ethically. அவங்களுக்கு வந்து உங்களுக்கு பெட்டரா தெரியும், டிரான்ஸ்பரண்டா இருக்காரு இவர், எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாரு, எதையும் நம்ம ப்ரெஷர் போடல, என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சொல்றாரு. என்னால் முடியுமோ முடியலையோ. ஒரு டிரைவருக்கு உட்காந்து நான் எல்லா ஆப்ஷன்ஸும் சொன்னேன், அவரால் பண்ணிக்க முடியல. அவர் எனக்கு வந்து இது வரைக்கும் 3 பேஷண்ட்ஸ் அமைச்சிருக்காரு, 3 பேருக்கும் நல்ல நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அவருக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் எனக்கு எப்படியோ வந்துச்சு. ஓகே, அவங்களாம் வரும்போது அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் கூட்டிட்டு வந்து நல்ல டாக்டர் இருக்காருன்னு கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டார். ஸோ நத்திங் கோஸ் வேஸ்ட், நோ ஹார்ம் இன் ட்ரையிங். எவ்ரி எஃபர்ட் யூ புட், God will give you something back. Okay, அது எப்படி வரும் எப்போ வரும் தெரியாது, பட் God will give you something.